ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 11/3/2024 மாசி மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசி நேயர்கள், அதில் குறிப்பாக மக நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாள். ஆக கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், சரிங்களா? இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய ராசிநேயர்கள் சிம்மம் மற்றும் துலாம் ராசிநேயர்கள். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய தினம் திங்கக்கிழமை, சனி பகவானோட உத்திரட்டாதி நட்சத்திரம், சனிச்சந்திரன் புணர்ப்பு தோஷத்தை குறிக்கின்ற நாள். ஆக திருமண தடையாகிட்டே இருக்கவங்க, இல்லை சுபகாரியம் தடையாகிட்டே இருக்கவங்க, இன்றைக்கி போயிட்டு அம்பாள் ஆலயத்தில் அம்பாளை மனதார நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் தானமாக கொடுங்க. கல்யாணம் நடைபெறணும், குழந்தை பாக்கிய தடை விலகணும், உங்களுக்கு என்ன சுபகாரிய தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், உங்கள் ஜாதகத்தில் சனிச்சந்திர சேர்க்கை இருந்து சுபகாரிய தடை ஏற்பட்டால் அம்பாளை வழிபாடு செய்து தயிர் சாதம் தானம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது இறைவன் அருளால் கொஞ்சம் தளர்வடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பயன்படுத்தி பாருங்கள், சரிங்களா? நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி அமையும் பொது பலன் அடிப்படையில் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம், வாருங்கள். மேஷம், மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வருமான ரீதியாக ரொம்ப சிறப்பு, ஆரோக்கிய ரீதியாக நல்ல மேன்மையை வழங்குகின்ற நாள், கடன் தொந்தரவுகள் மடமடன் குறையக்கூடிய நாள், பொருளாதார நெருக்கடிகள் அப்படியே அமங்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைகின்ற நாள். ஆக கூடுமான வரையில் இன்றைக்கி அளவுக்கு அதிகமான பெரிய அளவு முதலீடுகள் எதுவும் பண்ணாதீங்க. தொழில் ரீதியாகவும் டல் அடிக்கக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் பணம் கமிட்மெண்ட் எங்கேயாவது கொடுத்துட்டு பணம் வரல அப்படின்னு சிக்கிக்கிட்டு அழாதீங்க. கொடுக்கல் வாங்கல் செய்கிறதே இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். புதிய வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் இருந்து வந்த மிக கடுமையான அழுத்தங்கள் அனைத்தும் குறைந்து இலகுவாக மாறிவிடுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் தொழில் சார்ந்து இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் குறைகின்ற ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தில் உடன் வேலை செய்பவர்களோடவே வேலை செய்கிற இடத்துல கடுமையான தொந்தரவுகள் ஏற்படும். தொழிலில் பார்த்திங்கன்னா கடுமையான போட்டிகளும் அளவுக்கு அதிகமான பணிச்சுமையும் அலைச்சலையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் முன்கூட்டியே எதை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொழில் ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைகின்ற ஆகச்சிறந்த நாளாக இருந்தாலும் கூட உடன் வேலை செய்பவங்களே பேசி அதை ஏற்றி விட்டுருவாங்க. உங்கள் ஓனர் ஒரு இடத்துல வேலை செய்ய சொல்லியிருப்பார், அது உங்களுக்கு இலகுவான இடம், ஆனால் உங்கள் சூப்பர்வைசர் அதை மாற்றி பண்ணு இதை மாற்றி பண்ணு. ஆக மொத்தத்தில் தொழில் உத்தியோகத்தில் இன்றைக்கி பிரச்சனை உண்டு, பார்த்து இருந்துக்கிடணுங்க, சரிங்களா? மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு, தகப்பனார் வழியிலிருந்து நன்மை உண்டு, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் இன்றைய தினம் குறையும். திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தகப்பனாரோடு அப்பப்போ இன்றைக்கி முட்டிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக கூடுமானம் வரையிலும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தகப்பனாரின் உடல்நிலை அல்லது தகப்பனாரோடு கருத்து வேறுபாடை ஏற்படுத்துறது தவிர்க்கிறது நல்லது. உயர்கல்வியில் கொஞ்சம் மந்தத்தன்மை டல்லடிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். கூடுமான வரையிலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், கவனமாக படிக்க வேண்டியது அவசியம், சரிங்களா? புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் புதிய உத்தியோக முன்னேற்றங்கள் கிடைக்கின்ற நாள். இந்த ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி உத்தியோகத்தில் மாற்றத்தையோ அல்லது உத்தியோகத்தில் முன்னேற்றத்தையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்றைய தினம் அது உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் கைமேல் காசு பார்க்கக்கூடிய தொழில் செய்கின்றவர்களுக்கு இன்றைய தினம் வருமானம் சிறப்பாக அமையக்கூடிய ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம்
ஹெல்த்து கொஞ்சம் நிதானிச்சிருக்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி உடல்நிலை சார்ந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான நாள். அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலையும் சின்ன சின்னதான பிரச்சனைகள் அப்படி எட்டி பார்க்கக்கூடிய நாளாக இருப்பதனால் நாவடக்கம், உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு, இது ரெண்டும் இன்றைய தினம் மேற்கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு அது நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற ஆகச்சிறந்த நாளாக இன்றைய தினம் அமையும். ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தொலைதூர பயணங்களை செய்வீர்கள். சொந்த ஊரை விட்டு வெளிநாடு முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற தினமாக அமையப்பெறுகின்றது. கைமேல் நல்ல காசு பார்க்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாள் இன்றைய நாள். ஆரோக்கியத்திலிருந்து வந்த மிக கடுமையான பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சொந்த ஊரை விட வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய நாள். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்தும் மதிப்பு மரியாதையும் உயர்வது மட்டுமல்லாமல் அந்த பொருளாதார ரீதியாக அதை அவங்க மாற்றுறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகம். கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரம் நல்ல சிறப்பினை பெற்றுக் கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த முடியல அன்பு நண்பர்களே, கணவன் மனைவிக்கிடையில் இந்த ஈகோ பிரச்சனை முட்டிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக கூடுமான வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழில் நிமித்தமாக இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, உங்கள் உடன் இருப்பவங்க கிட்ட இன்றைக்கி வம்பு வளர்க்குறதே உங்களுக்கு வேலையாக இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அந்த டாமினன்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கி அந்த டாமினன்ட் பண்ணுறது நான் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படிங்கிறது, அதனால தான் இன்றைக்கு பிரச்சனை வெடிக்கும். கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது மிக மிக சிறப்பு. உத்திர நட்சத்திரம் சிம்மம் மற்றும் கன்னி இவர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்கள் போல்ட்னஸை நீங்கள் காமிப்பீங்க. அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு தனி பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். ஓனரே பார்த்தீங்கன்னா சில ஐடியாஸ் உங்ககிட்ட கேட்பார். என்ன பண்ணலாம் குப்புசாமி, பண்ணிடலாமா? என்னங்கய்யா நீங்கள் சொன்ன சார், நீங்கள் சொல்லுங்கள் குப்புசாமி, நீங்கள் சொன்னால் கரெக்டாக அப்படியும் பாருங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு மேலதிகாரிகிட்ட நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம். கடன் தொந்தரவுகள் மடமடன்னு குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். அஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி ஹெல்த்தில் கொஞ்சம் நிதானிச்சிருக்கிறது நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நீங்கள் பாட்டு இந்த சீசனுக்கு ஆகாத சில உணவுகள்லாம் சாப்பிடுங்க, பார்த்துக்கிடலாம். ஈவினிங் 5 மணி தான் ஆயிடுச்சு, பரவாயில்ல, தலைக்கு குளிங்க, ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உடல்நிலையில் இன்றைக்கி குறிப்பாக குழந்தைகள் சின்ன வயசு பசங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடல்நிலையில் சின்னதாக கொஞ்சம் அசைச்சு பார்க்கும். ஹெல்த்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. மிகப்பெரிய பொருளாதார முதலீடுகளை இன்றைய தினம் தவிர்க்க வேண்டியது அவசியம். சரிங்களா? சித்திரை கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாள். தொழில் நிமித்தமாக இருந்து அந்த நெருக்கடிகள் குறையும். நம்ம கூட யாரெல்லாம் இது டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ வேலை செய்ய சொல்ல அவங்கெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி வாயடக்கி இருக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்தும் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைக்கி அப்படி என்னதான் நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தாலும் ஒரு மந்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. ஆக கூடுமானம் வரையிலும் எதை செஞ்சாலும் கொஞ்சம் நிதானித்து செய்வீங்க. ஆல்ரெடி மந்தமாக தான் இருக்கும் இந்த நாள். கொஞ்சம் சிந்தித்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பிரச்சனைகளில் சிக்காமல் மாட்டிக்கிடலாம். இன்றைக்கி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் செய்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பு. விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வயதான விசாக நட்சத்திரக்காரங்க ஊரில் இருப்பாங்க. அவங்க பிள்ளைகள் வெளியில் போயிட்டு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அவங்ககிட்டேருந்து ஒரு நல்ல அனுசரணையான பேச்சு இல்லை அவங்ககிட்டேருந்து பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பு. குழந்தைகளுக்காக மருத்துவம் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த ஆரோக்கியம் மேம்படுவது அல்லது அதன் மருத்துவத்தின் மூலம் புத்திரபாக்கியம் உறுதி செய்யப்படுவதுன்னு ஒரு ஆகச்சிறந்த நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அனுச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கல்வியில் டல் அடிக்கும். ஆக படிப்பில் கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டணும். இன்றைக்கி விட்டத்தை பார்த்துக்கிட்டு புத்தகத்தை படிக்கிற மாதிரி ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய நாள் பண்ணுவாங்க, இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக பண்ணுவாங்க. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் குழந்தைகளின் படிப்புலையும் குழந்தைகளின் உடல்நிலையிலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகள் எதையும் உள்ளே போடாமல் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா இன்றைக்கி பெரிய பணவரவுக்கான அமைப்பு இல்லை. ஆக முதலீடுகள் அதிகமாக பண்ணாதீங்க. குறிப்பாக சிறு குறு சில்லறை வணிகர்கள். கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி ஆபரண சேர்க்கைகளுக்கான நாள். ஏதாவது வண்டி வாகனங்கள்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு விட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகி மீண்டும் வர்றதுக்கான ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. தொழிலில் புதிய முதலீடுகள் எல்லாம் செய்வதற்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாளாகவும் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகளில் வெற்றி அடைகின்ற நாள். பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கின்ற நாள். முன்னும் பின்னும் எதெல்லாம் நீங்கள் முயற்சி செஞ்சிட்றீங்களோ அதெல்லாம் உங்களை நெருங்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து வெற்றி கொடிகளை இன்றைய தினம் நாட்டுவீர்கள்.
பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் சகோதர உறவுகளோடு சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவீர்கள். தேவையில்லாத செய்திகளை இன்றைய தினம் வதந்திகளாக பரப்புபவர்களுக்கு இன்றைய தினம் சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த பையன் வேலை செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருந்தான், விளையாடிட்டு இருந்தான் அப்படின்னு உங்ககிட்ட கூட வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதை போய்ட்டு மேனேஜர்கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தாங்க சிசிடிவிலாம் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். அது உங்களுக்கு வீண் வதந்தியை பரப்பணின்னு உங்கள் மேலே கேட்ட பேர் வந்துடும். ஆக அன்பு நண்பர்களை பிறரை பற்றி கோல் சொல்வதை இன்றைய தினம் தவிர்ப்பது சிறப்பு. உத்திராடம் மகரம் மற்றும் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, ஒரு நல்ல வருமான ஓட்டம் கையில் இருக்கக்கூடிய நாளாகவும் தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் குடும்பத்தில் சில சுபகாரிய தடைகள் எல்லாம் விலகும். ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள். வரவேண்டிய பழைய பாக்கிகள் முழுமையாக வரலால் ஒரு பகுதியளவாவது வந்து சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. திருவோண நட்சத்திரக்காரங்களை பொறுத்த முடியல இன்றைக்கி குடும்பத்தில் தான் கொஞ்சம் சின்னதாக சண்டை சச்சரவுகள் எட்டி பார்க்கக்கூடிய நாள். வீண் பேச்சுக்களை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. பெரியவங்க சின்னவங்க பார்க்காம கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதை கொஞ்சம் குறைச்சி இருந்துக்கிறது மிக மிக அவசியமானது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நாவடக்கமும் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் தவிர்த்துக்கிறதும் மிக மிக சிறப்பு. அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா வருமானம் சிறப்பாக அமையும். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ஆரோக்கியம் சற்று மேம்படக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் இன்றைய தினம் சற்றே அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை விட்டு போயிடலாங்கிற அளவுக்கு கொஞ்சம் டென்ஷன் பண்ணுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய வில் பவரை கொண்டு நீங்கள் அந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி காமிக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. குழந்தைகளினுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக சிறப்பு. இன்றைக்கி ஹெல்த்தில் தொந்தரவு வரும், பார்த்துருந்துக்கிடணும். சரிங்களா? புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் வருமானம் சிறப்பாக அமையக்கூடிய நாளாகவும் வெளியூர் வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற நாளாகவும் அமையப்பெறுகின்றது. ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு சில நல்ல செய்திகள் உங்கள் சொந்த ஊரிலிருந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் வீணலைச்சல் விரயங்கள் இது ரெண்டும் இன்றைக்கி கொஞ்சம் மேலோங்கி இருக்கும். ஒரு சிலருக்கு ஹெல்த் தொந்தரவுகள் ஏற்படும். ஆக உடல் நிலையிலும் தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் ஏற்படாத மாதிரி திட்டமிட்ட செயல்பாடுகளை செய்ய வேண்டியதிலும் கவனம் செலுத்துங்கள். நாளைக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம், அதுக்கு பிறகு இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு முன்கூட்டியே பிளான் பண்ணிடணும். நாளைக்கு போய் பார்த்துக்கிடுவோம், 2 இடம் தானே அப்படின்னு போனீங்கன்னா அங்கேருந்து இங்கே போக சொல்லுவாங்க, இங்கேருந்து அங்கே அலைச்சல் மிகுந்ததாக இருக்கும். ஆக அன்பு நண்பர்களே, முன்கூட்டிய திட்டமிடல் மிக மிக அவசியமானது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வு உண்டு. சொந்த ஊரை விட வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கடன் தொந்தரவுகள் சற்றே குறையக்கூடிய ஆகச்சிறந்த நாள் இன்றைய நாள். நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எப்படி இருந்தது என்பதனை பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.